மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய நாட்டில் நடுத்தர வர்க்கம் அல்லது குறைவான வருமானம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குடும்பங்களுக்கு சுமார் $2000, அதாவது ஏறக்குறைய வருஷத்துக்கு 1,80,000 கொடுப்பதாக அறிவிச்சிருந்தாரு. அப்போ பலரும் எழுப்பிய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இவனுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறானுங்க? நம்ம நாட்டில் 5000 கொடுக்குறதுக்கு அவ்வளோ திணறோம், அது 2 லட்சம்ன்றது எவ்வளோ பெரிய தொகை, எவ்வளோ பேர் கொடுப்பாங்க? இந்த கேள்வி தான் பலரும் எழுப்புனாங்க. அதோட சேர்த்து அவர் வாரம் ஏதாவது ஒன்று அறிவிச்சுக்கிறாரு. சமீபத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி H1B விசா இருக்கு இல்லையா, அந்த விசா சம்பந்தமாக அறிவிச்சிருந்தாரு. இப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எப்படி $2000 ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய், ஏறக்குறைய வச்சுக்கோங்க 1,80,000 வச்சுக்கோங்க, எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாட்டினால ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்சம் இல்லை, ஏறக்குறைய 1 கோடியே கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான நாடு. அது ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. கொடுக்க முடியாதுக்கு பொருளாதார புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு இல்லையா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அமெரிக்காவுக்கு. நீங்கள் அதோடைய பொருளாதாரத்தை புரிஞ்சால் ஒழியே உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, வேற எந்த நாடும் வேற நாட்டை இந்த அளவுக்கு மிரட்டி பார்க்க முடியாது. ஏற்கனவே 180க்கும் மேற்பட்ட நாடுகள் அமெரிக்கா சொல்றது அப்படியே கேட்கும். ஏன்னா இந்தியா அதை சிதிச்சு இதை சிதிச்சு எதிர்ப்பு காட்டுச்சு இப்பெல்லாம் பேசலாம். ஆனால் மறைமுகமாக அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அதை ஏற்கும் நிலையில தான் எல்லா நாடுகளும் இருக்கும். அது எதனால் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த $2000 வச்சா இல்லையா, அதுக்கான விஷயத்தை முடிச்சிடுறேன். அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் அவங்க உள்நாட்டை விட்டுருங்க, ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்குல்ல, இப்போ டெஸ்லாவாகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், கூகுளுடைய ப்ராடக்ட் ஏகப்பட்டது இருக்குது. யூடியூப்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ப்ராடக்ட். இவங்கெல்லாம் வெளிநாடுகளில் போய், நான் சொல்ல டெக்னாலஜி மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் செக்டர் மட்டும் கிடையாது, ஃபைனான்சியல் செக்டர், ஜேபி மார்கன், சிட்டி பேங்க், இப்படி அவங்களுடைய ஃபைனான்சியல் செக்டர் ஆகட்டும், இவங்க எல்லா பேரும் வெளிநாடுகளில் போய் சுமார் 180க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸை கொடுக்கறது மூலமாக அந்தந்த நாடுகள் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல, இதன் மூலமாக எடுத்து அமெரிக்கா கொண்டு போகிற வருமானம் இருக்குல்ல, அதோட மதிப்பு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சுமார் 4.83 ட்ரில்லியன், ஏறக்குறைய 4.83 ட்ரில்லியன், அதாவது 4,83,000 கோடி அமெரிக்க டாலர். நான் புரிஞ்சு அமெரிக்க டாலர் சொல்றேன், இந்திய ரூபாயில் சொல்றேன். அமெரிக்கன் டாலர்ல எவ்வளவு? 4,83,000 கோடி. நீங்க அதே இந்திய ரூபாய்க்கு மாற்றி வச்சுக்கோங்க, ஏறக்குறைய அது 4 கோடியே கோடி. அவ்வளோ தூரத்துக்கு வெளிநாடுகள்ல இருந்து அந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் மூலமாக அமெரிக்க நிறுவனங்கள் போய் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க, இல்லை ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் இந்த அளவு ஒவ்வொரு ஆண்டும். எனவே இந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது, சர்வீஸ் மூலமாக வருமானம் கிடைக்குது, ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் இவங்களுக்கு. அதோட இன்னொரு பகுதி இருக்குது, உள்நாட்டு வருமானன்றது. அதை நான் கணக்கில் எடுக்கவே இல்லை, வெளிநாடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய வருமானம் மட்டும். இதில் கூடுதல் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏறக்குறைய 4 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கூடுதலாக அவன் வரி விதிக்கிற மூலமாக எனக்கு தெரிஞ்சு சும்மா 4 5 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதில் ஒரு 80,000 கோடி தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் 2 லட்சம் இல்லை 3 லட்சம் கொடுத்துட்டு போயிடலாம். இதுதான் உண்மை. எனவே ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு மேட்டரே கிடையாது அமெரிக்காவுக்கு. அதனால தான் ட்ரம்ப் இப்படி சொல்கிறாரு. அதாவது மற்ற நாடுகள் மாதிரி இன்ஃப்ளேஷனை பற்றியோ இதை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியமே அமெரிக்காவுக்கு கிடையாது. அமெரிக்கா அதெல்லாம் தாண்டி போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா, அது நிதர்சனமான உண்மை. வேற எந்த நாடுமே இந்த அளவுக்கு பொருளாதார கட்டமைப்பு கடந்த 60 வருடங்களில் உருவாக்கி இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உலகம் முழுவதும் உருவாக்கி இருக்கு. சரி, இந்த கட்டமைப்பு எப்படி ஆனது, அதையும் H1B விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஒரு NFO அறிவிக்கிறாங்க. அதை பற்றின விஷயங்கள் பார்த்தோம். இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அறிவிக்கக்கூடிய NFO பேர் BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதனுடைய கடைசி தேதி நவம்பர் 20. ஒரு முதலீட்டு விவகாரமாக பார்க்கும்போது வங்கிகளை நம்ம முதலீடு பண்ணுறோம்னா 5% 6% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இந்த விதமான இண்டெக்ஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது கடந்த 5 வருஷத்தில் சுமார் 36.3%, கடந்த 7 வருஷத்தில் 22.3% அளவுக்கு இதோடைய ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. எனவே எப்படி பார்த்தாலும் இது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற கூடுதல் விஷயம், இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் மந்த்லி கட்டக்கூடிய ப்ரீமியம் இருக்குல்ல, மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியம், அதுலேருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய வருஷத்துக்கு 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதனால் பெறக்கூடிய லாபமும் உண்டு இல்லை, அந்த லாபத்துக்கு உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீயும் கூட. இதில் NRA பொறுத்த வரைக்கும் சுமார் 18,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணுறது மூலமாக சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். எனவே இதோட மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை பிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதோட கடைசி தேதி நவம்பர் 20. இதில் உங்களுடைய தாய்மொழியில் ஏதாவது உங்களுக்கு இதன் மீது சந்தேகம் இருக்குன்னா நீங்களே டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏஜென்ட் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா அதுக்கும் நீங்கள் அதில் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். இப்போ மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்துக்குள்ளே வரலாம். இப்போ H1B விசாவுக்கு நேராக போயிடுவோம். அதுலேருந்து இதை பார்த்தா புரிஞ்சிடும். இந்த H1B விசா இருக்குல்ல, இதெல்லாம் 1990களில் வருது. அதற்கு முன்பு OA1 நினைக்கிறேன், அந்த மாதிரியான விசாலாம் உண்டு இவங்களுக்கு. ஆரம்ப காலத்துலேருந்து, அதாவது முதலாம் உலகப் போருக்கு அப்புறம் வேகம் எடுத்தாலுமே கூட ஆரம்பத்துலேருந்து இந்த நாடுகளில் ஒரு புத்திசாலித்தனம் உண்டு. என்ன அப்படின்னா,
உன் மொழி இனம் எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன்னால் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா உன்னால் வச்சிருக்க முடியும். மனித மூளையில் தோன்றக்கூடிய ஒரு ஐடியா இல்லையா, அதற்கு மதிப்பு கொடுக்கணும்னு இந்த நாடுகள் நினைச்சது உண்டு. இதன் வழியாக எங்கே எந்த மண்ணில் பிறந்தாலும் சரி, உன்கிட்ட ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா இருக்கணும், உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு தயாராக இந்த நாடுகள் எப்போதும் இருந்துச்சு. அதற்கான வழிகாட்டுதலாக முறைப்படி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த விசாவெலாம் உருவாக்குனாங்க. இது 1990க்கு அப்புறம் தான் பெருசாக வந்துச்சு. ஆனால் இந்த விசா மூலமாக இடம்பெயர்ந்த மக்கள் இருக்காங்களே, இந்த மக்கள்னால தான் அமெரிக்கா. இன்னும் சொன்னால் அமெரிக்கனால இதுதான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு வந்து மற்ற நபர்கள்லாம் குடியேறல மிகப்பெரிய தடையாக இருக்காங்களே, அது அரசியல் காரணத்தெலாம் வச்சுக்கவேன். ஆனால் அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே முழுக்க முழுக்க நடந்தது யாருனால அப்படின்னா, இப்படி இடம்பெயர்ந்த நபர்னால தான். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பில் கேட்ஸ் எடுத்துக்கோங்க. அவர் ஆர்ஜினை தேர்னாலும், ஏன் ட்ரம்ப் ஆர்ஜினை தேர்னாலுமே கூட ஐரஸ்க்கு போகணும்னு வச்சுக்கவேன். பில் கேட்ஸ்லாம் அவருடைய அப்பா எங்கேருந்து வந்திருப்பார் அப்படின்னா, ஜெர்மனி அப்புறம் இங்கிலீஷ் இதில் கிராஸ் ஆகி வந்திருப்பாங்க. ஆல்ஃபபெட் கூகுளுடைய சுந்தர் பிச்சை நம்முடைய இந்தியாவிலேருந்து போனவர், சென்னையிலேருந்து போனவர். அமேசானோட ஓனரை பொறுத்த வரைக்கும் நியூ மெக்சிகோன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா அவங்களுடைய தந்தை கியூபாலேருந்து வந்தவர். டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்தவங்க. இப்படி நீங்கள் எந்த ஊர் எடுத்தாலும் சரி, இந்த தலைமுறையிலாம் அதுக்கு முந்தின தலைமுறையாக அவங்க வேறொரு நாட்டிலேருந்து இடம்பெயர்ந்து அந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க. எனவே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகளை உருவாக்கவல்ல இல்லை வாய்ப்புகளை கொடுக்கவல்ல லேண்டாக தான் எப்போவுமே இருந்துச்சு. எப்போவுமே அந்த மண்ணை அப்படி தான் அவங்க உருவாக்கினா அவங்களுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ். இதை மாற்றி அமைச்சு வச்சுக்கவேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னா, வெளிநாடுகள் இருந்து மட்டும் வரக்கூடிய வருமானம் 4.83 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அறிவு இருக்கு இல்லையா, இந்த அறிவை விற்பனை செஞ்சது மூலம் மட்டும்தான். இந்த டெக்னாலஜிகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்க, கூகுள் அது இதுன்னு போய் எல்லா ஊரில் விற்று தள்ளுறாங்களே, இதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானம் தான் இவங்களுடைய மிக முக்கியமான ஆதாரமே. அதை உருவாக்குறதுக்கு முக்கிய புள்ளியாக எல்லா காலமும் இருந்து எப்போதும் இருக்கிறது இந்த இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாய்ப்புகள் தேடி அந்த நாட்டுக்குள்ள நுழைகிறாங்களே அவங்க தான். அவங்களுடைய பங்களிப்பு தான் அமெரிக்காவே. அப்போ இந்த H1B விசாவை எப்படி அவர் இந்த அளவுக்கு கெடுபடியாக மாற்றுறாரு? கெடுபடியாக மாற்றுறாரு ஒழிய அதை ஒழிக்க முடியாது. முந்தைய வரி விதிப்புகள், கூடுதல் வரி விதிப்புகள், இதையெல்லாம் அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறதே கிடையாது. எந்த பெரிய சிக்கல் வரப்போகிறதே கிடையாது. எந்த நாடும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதும் கிடையாது. நம்ம கூட ரஷ்யாவிலேருந்து ஆயில் இறக்குமதி இருக்குல்லையே, அதை குறைக்க தான் செய்வோம். போக குறைச்சிடணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்காவை எதிர்த்து பொருளாதார சண்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுறதுக்கு இப்போதைக்கு தற்சமயம் எந்த நாட்டுக்கும் பலமே கிடையாது. ரஷ்யாவை சொல்லலாம், அது ஆயுத ரீதியாக இல்லாட்டி ராணுவ ரீதியாக வேணால் அதை பலமாக சொல்லலாம். ஆனால் அப்போவுமே அமெரிக்காவுக்கு நிகராக சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அமெரிக்கான்றது முழுக்க முழுக்க பொருளாதார கட்டமைப்பால், உலகம் அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பால் உருவான நாடு. இதில் ட்ரம்ப் அவர்கள் H1B விசா வேணுமா, முதல் நீ 88 லட்சம் ஒன் டைம் ஃபீயாக கட்டு, அதுக்கப்புறம் யோசி அப்படின்றால பாதி காலி. 40லேருந்து 70% அளவிற்கு H1B விசா அப்ளை பண்ணக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 100 பேர் அப்ளை பண்ணிக்கிற நேரத்தில் இப்போ 30 பேர் கூட அப்ளை பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் இந்த 88 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அதுக்கு போகவே வேண்டாம் சாமி முடிவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்து எடுக்கவே வேணாம், இவ்வளோ பெரிய காசை கொடுத்து எதுக்கு எடுக்கணும், இது முதலாவது. அடுத்த லேயரில் என்ன வந்தார் அப்படின்னா, இதை முடிச்சுட்டு ஏற்கனவே H1B விசாவில் உள்ளே இருக்கீங்க இல்லையா, அந்த H1B விசாவில் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எதற்காக வந்தாங்களோ அந்த காரணத்தில் தான் இருக்கான்னு தெரியணும். அடுத்து அவங்களுக்கு அதே அளவுக்கான சம்பளம் என்ன சொல்லி கூட்டி வந்தியோ அந்த சம்பளம் தான் போடுறியா. ஏன்னா மிட் லெவலில் என்ட்ரி லெவலில் இருக்குது, அந்த லெவலில் சம்பளம் தான் போடுறியா. மூணாவது, அவர் ஸ்கில்டு லேபர்னு சொல்லிட்டு வந்தியே, அந்த ஸ்கில் வேறு எங்கேயும் கிடைக்காது, அதாவது அமெரிக்காவில் கிடைக்காது, இங்கே தான் நான் வாங்கிட்டு முடியும் அப்படின்றத நிரூபிக்கணும். இப்படின்னு ஆடிட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ முன்பே போன H1B விசாவில் போன நபர்களுக்கும் பிரச்சனையா அப்படின்னா பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தற்காலிகமானது. ஆனால் ஒரு விஷயம் இந்த நாடு புத்திசாலித்தனமாக பண்ணுது, அது முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள். அவர் பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் மேனை என்ன பண்ணணுமோ தன் நாட்டுக்கு அது 100% அவர் பண்ணுறாரு. நாம் இங்கே உட்காந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, முட்டாள்தனமாக இருக்குன்னு எதை வேணால் பேசலாம். ஆனால் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனை பக்காவாக பண்ணுறாரு. இப்போ கொடுக்கக்கூடிய நெருக்கடி கூட பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவலில் மிட் லெவலில் அமெரிக்காக்குள்ளே நுழையன்னு நினைப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபில்டரை போட்டிருக்காரு. அதன் மூலமாக எல்லா பேரும் வர வேணாம், அதுலேயும் ஃபில்டர் பண்ணி இன்னும் புத்திசாலிகளை மட்டும் உள்ள விடு, அதான் நல்லது. நீங்கள் எழுதி வச்சுட்டு இந்த ஐஐடியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாணவரை அமெரிக்க நிறுவனம் தேர்வு செஞ்சது ஆண்டு வருமானம் 4 கோடி அப்படின்னு ஒரு அளவு, அதெல்லாம் இவங்க கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்குறது, கிடைக்காத வாய்ப்பு அமெரிக்காவில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஈர்ப்பை உருவாக்குறது. அதன் மூலம் தான் இவங்க பெரிய பெரிய அறிவை அங்கே கொண்டு போகிறோம் வச்சுக்கோங்க. நம்ம ஐஐடியில் ஒவ்வொரு மாணவனை படிக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணி அவனை படிக்க வைப்போம் வருஷத்துக்கு. படித்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவன் அங்கே ஓடி போயிடான். அப்போ அறிவை அழகாக பேக் பண்ணி இங்கே அனுப்பி விடுறோம். இது தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அவனை வச்சு ஐடியா உருவாக்கி அந்த ஐடியாவை எல்லா நாடுகளும் விற்பனை பண்ணுறது. 2, இந்த ஐடியா மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்களை அதை கொண்டு உள்ளே வச்சு மற்ற நாடுகளுக்கு பொருளாதார உதவிகளும் பண்ணுறது. அதாவது ராணுவ சம்மந்தப்பட்ட பொருளாதார உதவி அதுவா இதுவான்னு பண்ணுறது. அப்போ இந்த வருமான போதில் இதுக்கப்புறம் இந்தியா போன்ற நாடுகள் இல்லாட்டி சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்குல்ல, இந்த நாடுகளுக்கு பெரும் வர்த்தகம் பண்ணக்கூடிய காசுன்னு கையில் ஒன்று முடியாது. இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே இழுக்கிறது, எல்லாம் முதலீடு ஆகும். அப்போ எல்லா வகையிலும் அமெரிக்கா ஒரு மூளையை எடுத்துகிட்டு போகிறது மூலமாக சர்வீஸாக கொடுத்து, அதுக்கப்புறம் அது மூலமாக ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் முதலீடுகளாக உள்ளேருந்து வெளியே எடுத்து எல்லாத்தையும் அமெரிக்கா
மையமாக மாற்றுறதே ஒரே ஒரு மனித மூளைகள் தான். அந்த மனித மூளையை இன்னும் ஃபில்டர் பண்ணி தீவிரம் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக முயற்சி பண்ணுறாரு. அது தற்காலிகமாக தான் அவர் பண்ணுறாரு. எல்லா நிறுவனங்களும் இன்னும் கெடுபடி கொடுக்குறது மூலமாக இதில் இருக்கிற ஓட்டை மூலம் உலகத்துக்கு அவங்களாம் வெளியே அனுப்பிட்டு நம்ம என்ன பர்பஸ்க்கு இதை உருவாக்கணுமோ அதை தெளிவாக நடத்துவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. எனவே இதெல்லாம் தற்காலிகமானது. இதில் லீகல் சேலஞ்சஸ் தானே, கோர்ட்டுக்கும் போகும். இதில் தற்காலிகமானதுன்றதை சமீப காலமாக ஒரு 4-5 நாளாக பேசும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அமெரிக்கா பண்ணுறது பட்டவர்த்தனமாக அந்த நாட்டின் நலனுக்கானது. அது நிச்சயம் செய்ய தான் செய்யும். நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, காணாத வாய்ப்பு கிடைக்காத வாய்ப்புன்னு நம்ம ஒரு வாய்ப்பை தேடுறோம் இல்லையா. அமெரிக்காவில் இருக்கிறதுமே ஒரு பெரும் பாக்கியம், ஒரு பெரிய நன்மதிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை மாற்றி வச்சிருக்க முடியாது. அந்த புத்தியிலிருந்து கொஞ்சம் மாறும். மற்றபடி அமெரிக்கா பண்ணுறதோ ட்ரம்ப் பண்ணுறதோ எந்த தப்பும் கிடையாது. அந்த நாட்டுக்கு இப்போ தேவையான எல்லா விதையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நாடு அப்படியானது தான், அப்படி தான் அது கட்டமைக்கப்பட்டது. அதில் இந்த H1B விசா இருக்குல்ல, இது டெம்பரவரியானது. ஆனால் இதில் இன்னும் தீவிரமான ஃபில்டர் நடக்க தான் செய்யும். பதிவோட இறுதியாக இன்னைக்கு நான் முதலீட்டு விவரமாக பார்த்த NFO ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இதில் இருக்கிற கூடுதல் விஷயம், இதோட NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. NFO கடைசி தேதி நவம்பர் 20. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அது பின்தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்.